அவர் போன ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடும் உங்களுக்கு. அவரை தேடும்போது சார், நான் தான் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட சொன்னேன், சார் அவர் வந்து இவங்க திரை இசைன்னு கடந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. ஆக்சுவலாக திரை இசை பண்ணல அவர். திரை இசைன்ற பேரில் நமக்கு வந்து ஒரு மியூசிக்கல் என்சைக்ளோபீடியாவை கொடுத்துருக்காரு அவர் கையில். அதுதான் உண்மையான டெஃபினேஷன் சொல்லணும்னா, இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக் வந்து அவர் எம்எஸ்சிகிட்டேருந்து அந்த வாங்கினார் பார்த்தீங்களா, அதை எம்எஸ்சி கொடுத்தாரு பாருங்க, ராஜா இனிமேல் நீ டேக் ஓவர் பண்ண ராஜான்னு அவர் கொடுத்தாரு. அதை வாங்கினதை அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த எம்எஸ்சி சார் வந்து யூனிவர்சிட்டி கொடுத்தாரு, இவர் அதை என்சைக்ளோபீடியா மாற்றினார். ஆக்சுவலாக அதுதான் நான் டெஃபினேட் பண்ணுவேன். இங்கிலீஷில் வந்து என்சைக்ளோபீடியா தான் ஒஸ்டியான வார்த்தை, நான் அதை தான் கொடுக்குறேன். அதுதான் அவர் என்சைக்ளோபீடியா தான் ராஜா. திரை இசையை பொறுத்தவரை இந்த ஜானர்லாம் எனக்கு தெரிஞ்சு தொட்டதே கிடையாது யாருமே. ஏன்னா அந்த அளவு எம்எஸ்வி சார் இளையராஜாவும் போட்டு வெளுத்துட்டாங்க ஜனங்களை. இந்தாங்கடா போடா எடுத்துக்கோடா, இனிமேல் உங்களுக்கு இதுக்கு மேலே என்கிட்ட உங்க இல்லைடா நிற்பான் தரமா கடைசியா நிராயுத பாணியா கடைசியில் ராவணன் நிற்பான் பாருங்க, இன்று போய் நாளை வான்னு ராமன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க நமக்கு. அதே மாதிரி என்ன எவ்வளோ பாடல் எடுத்து எவ்வளோ பண்ண எவ்வளோ இன்ஸ்பிரேஷன்ஸ் சார். ஆமாம், எம்எஸ்சி சார் எபிசோடில் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், அவர் என்ன அசகாய வேலை பண்ணிருக்காரு சார். அவர் அதான் சொல்கிறார், ராஜா சாருக்கு அப்பா நான் இன்ஸ்பிரேஷன்னா தப்பே இல்லை சார். என்னுள்ள எம்எஸ்வின்னு ராஜா சார் பண்ணதில் 200% தகுதியான ஒரு எம்எஸ்வியும் ராஜாவும். அது ஆமாம் ஆமாம், ரஜினி சூப்பராக ஒரு வார்த்தை டீகோட் பண்ணார் ஃபங்க்ஷனில். இசை கடவுளை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஒரு ஞானி தான் நமக்கு சொல்ல முடியும். அந்த மாதிரி எம்எஸ்வின்ற ஒரு இசைக்கடவுளை பற்றி இசைஞானி இளையராஜா சொல்லும்போது தான் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும்னு சத்தியமான வார்த்தை சார். சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அது. ஆக்சுவலாக அப்பேற்பட்ட ஒரு அசாத்திய வேலை அவரும் பண்ணிக்காரு. நம்ம அவரை சார் நான் சொல்கிறேன் சார், இதில் வந்து எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, எனக்கு எந்த வியாதியும் கிடையாது சார். இதில் இருக்கேனே இந்த ஒரு மகிழ்ச்சியில் இருக்கேனே, இது சொல்லும்போது எனக்கு பிபி கிடையாது. என்னோட எனர்ஜி எப்படி தெரியுமா இருந்தது, ஓப்பனாக சொன்னால் வரும்போது நான் மூட்லேயே இல்லை. ஆக்சுவலாக ஏதோ அப்படியே கொஞ்சம் ஸ்லோகிஷாக அந்த இன்றைக்கி என்ன தெரியல டே வந்து இன்றைக்கி லேசாக குளித்தேன், அப்படியே ப்ரே பண்ணேன், சாயங்காலம் ஷூட்டருக்கு போனோம் அப்படின்ற ஒரு மூடில் தான் நான் வந்தேன். இப்போ வந்தோடனே எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா, அதுதான் மியூசிக்குடைய ஒரு மேஜிக்கு. அதில் என்னென்னா, இந்த மாதிரி மாஸ்டர்ஸோட கம்போசிஷனை பற்றி பேசும்போது நமக்கு வந்து அதெல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை பேசுறதுக்கு ஒரு கொடுப்பன வேணும். அது கொடுத்த இறைவனுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் நன்றி.